Hi friends, I am Mohan from Kishop Academy. So படிச்சிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான பாடம். மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். சரிங்களா? குரூப் 4ல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் ஜிகேவிலும் சரி தமிழ்லையும் வரும் சரி எதிலிருந்து எடுப்பாங்க? 10th புத்தகத்திலிருந்து எடுப்பாங்க. அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம், பெரிய பாடம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இந்த லைவ் அட்டன் பண்ணுங்க. சரியா? இல்லை சார் நான் பாதி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா லைவை கவனிங்க, தப்பாக ஆன்சர் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம். ரயில்வே மண்டலத்தை பற்றி ஒரு கேள்வி 2019 வந்துச்சு. சரிங்களா? அடிக்கடி பொறுத்துக்களை வரும். சரிங்களா? ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, வடகிழக்கு மேற்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, தென்கிழக்கு ரயில்வே. சரிங்களா? பெரிய பாடம், 100 கொஸ்டினுக்கு மேலே போகும். ஸோ 1 hour பக்கமாக ஆனாலும் ஆகும், பொறுமையாக அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150க்கும் குறைவான உள்ள பகுதி, 150க்கும் குறைவாக மக்கள் உள்ள பகுதி. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி. சரிங்களா? மக்கள் அடர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த, மிதமான, மிக அதிக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சதுர கிலோ எத்தனை மக்கள் இருக்காங்க அதுக்கும் கம்மி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஒரு சதுர அடர்த்திக்கு 150க்கும் குறைவு. சரிங்களா? 150 to 300க்கும் குறைவு, 300 to 500, 500 to 1000, 1000க்கு மேலே, அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன சிட்டிஸ் வருதுன்னு சும்மா படித்து வச்சுங்க. அப்புறம் அதிகப்படியாக மக்கள் அதிகமாக வர மாநிலம் எது, யூனியன் பிரதேசம் எது, குறைந்த மக்கள் தொகை எது, தமிழ்நாடு எவ்வளவு, இந்தியாவோட டோட்டல் எவ்வளவுங்கிறதெல்லாம் படித்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் குறைவான நீளமுள்ள நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவேஸ், NH47A. ஆப்ஷன் சி, NH47A. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளது? எக்கனாமிக்ஸ்ல இருக்கும் இந்த கேள்வி. சரிங்களா? எத்தனை? ஆப்ஷன் ஏ 2.4, 2.4% தான் நம்ம நிலப்பரப்பில் கொண்டிருக்கோம். ஆனால் மக்கள் தொகையில் நம்மளோட பர்சன்டேஜ் அதிகம், 5ல் ஒருவர் இந்தியராக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, 2030ஆம் ஆண்டிற்குள் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள் என்று அறியப்படுகிறது? நகரமயமாக்கல். இந்த பாடத்தில் நகரமயமாக்கலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2030ஆம் ஆண்டிற்குள் எவ்வளவு பேர் நகர்ப்புறங்களில் மட்டும் வசிப்பார்கள்? 50%. 50% பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து, ஊரக பகுதியிலேருந்து நகர்ப்புறங்களுக்கு மாறிடுவாங்க. சரிங்களா? ஏன் மாறுறாங்க? வேலை வாய்ப்பு, சரிங்களா, வசதி, இதுக்கோசரம் தான். ஸோ அடுத்து, இந்தியாவில் எழுத்தறிவில் 2ஆம் இடம் வகிக்கும் யூனியன் பிரதேசம் எது? எழுத்தறிவில் 2ஆம் இடம் வகிக்கும் யூனியன் பிரதேசம், எல்லாமே யூனியன் பிரதேசம் தான். ஆப்ஷன் சி, லட்சத்தீவுகள். ஆப்ஷன் சி, லட்சத்தீவுகள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லட்சத்தீவில் கம்மியாக தான் மக்கள் இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து, தொழிலாளர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர்? தொழிலாளர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ 3. ஆப்ஷன் ஏ 3. அதாவது முதன்மை தொழிலாளர்கள், முழு நேர வேலை செய்கிறவங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பகுதி நேர தொழிலாளர்கள். பகுதி நேர தொழிலாளர்னா யார்? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யாதவங்க, வேலை இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரி தொழிலாளர்களை 3ஆக பிரிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 6 மாதம், அப்படி இல்லைன்னா 183 நாள், அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பார்ட் டைம் ஜாப்ஸ். சரிங்களா? அது கேள்வியாக வரலாம், பார்த்துங்க. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு, 1008 கொஸ்டினில் கேட்டு அடித்து துவைச்ச கொஸ்டின் இது. பிளவு ஆண்டு, பெரும் பிளவாண்டு, பெரும் மக்களியல் பிளவாண்டு, இது எல்லாமே ஒன்று தான். என்னது? தூக்கத்தில் கேட்டால் கூட மறந்துடாதீங்க. 1921, 3 ஆண்டு இருக்கும்.
சிறு பிளவாண்டு, பெரும் பிளவாண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு, அப்புறம் நாம் எப்போ 100 கோடி தொட்டோம், எல்லாமே ஒன்று தான் முடியும். 21, 51, 2001 இந்த மாதிரி தான் முடியும். சரிங்களா, அதை பார்த்துங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ. ஸோ அது எந்த வருஷம் தொடங்கினாங்க? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1969. ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969. இஸ்ரோ எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இஸ்ரோ எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெங்களூரில் இருக்கும். சரிங்களா, பெங்களூரில் இஸ்ரோவோட தலைமையிடம் இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு விற்கப்பட்டது, எங்கு வெளியிடப்பட்டது? கராச்சி, லாகூர், ஜான்சி, கொல்கத்தா. இந்தியாவோட முதல் அஞ்சல் விலை வந்து வெளியிடப்படும் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா தான் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அப்போ எங்கே? கராச்சியில். சரிங்களா, அடுத்து செகந்தராபாத் கீழ்கண்டவற்றுள் எதனோடு பொருந்தும்? செகந்தராபாத் கீழ்கண்டவற்றுள் எதனோடு பொருந்தும்? ரயில்வே மண்டலங்கள். செகந்தராபாத்னா எங்கே இருக்கு? ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கும். ஸோ அது தென் மாநிலம், தென் மத்திய ரயில்வே, தென் மத்திய ரயில்வே. சரிங்களா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் கொண்ட பகுதி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி? 150 to 300, 300 to 500. ஸோ அதிக மக்கள் அடர்த்தினா என்னது? 500லேருந்து 1000 நபர்கள். 500லேருந்து 1000 நபர்கள். சரிங்களா, அப்போ மிக அதிகம்னா எவ்வளோ வரும்? 1000க்கு மேலே. 1000 to 1500 வராது, 1000க்கு மேலே. சரிங்களா, ஸோ அடுத்து ரொம்ப ஈஸியான கேள்வி. அசாம், கர்நாடகா, கேரளா, ஜார்க்கண்ட் எல்லாம் எதுக்கு ஃபேமஸ்? ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 4 3 2 1 2, ஆப்ஷன் சி 3 2 4 1, ஆப்ஷன் டி 2 3 1 4. ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அசாம்னா அசாம் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகா 70% காப்பி இந்தியாவிலேருந்து கர்நாடகா தான், ஆல்ரெடி போன இதில் பார்த்துருப்போம். கேரளாவில் லப்பர் உங்களுக்கு தெரியும். ஜார்க்கண்டில் கனிமங்கள் போன பாடத்தில் பார்த்துருப்போம். வளங்கள் அப்படின்னாவே கனிம வளம், இரும்புத்தாது, சரிங்களா, மேக்னீஷியம் எல்லாமே எங்கே அதிகமாக இருக்கும்? ஜார்க்கண்டில் அதிகமாக இருக்கும். தோனியோட மாநிலம். சரிங்களா, கேப்டன் தோனி இருக்கார் இல்லையா, அவரோட மாநிலம். தகவல் தொடர்புக்காக சமீபத்தில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள். நல்லா பார்த்துங்க, இது புத்தகத்து கேள்வி, இது புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்டு. சரிங்களா, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் இது வேறு மாதிரி வரலாம். ஸோ ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் இது புத்தகத்தை கேள்வியாக கரண்ட் அஃபேர்ஸானு ஸ்பாட்டில் நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். சரிங்களா, இது புத்தகத்தில் இருக்கிற கேள்வி. தகவல் தொடர்புக்காக சமீபத்தில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் இது GSAT-7A. GSAT-7A. சரிங்களா, ஸோ அடுத்து இணைய பயன்பாட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? எல்லாத்துக்கிட்டையும் நெட் இருக்குது, ஊருப்பட்ட பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனாவதாக இருப்போம்? 2வது. அடுத்த கேள்வி, பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் ஹெலிகாப்டர். ஸோ ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சாரி, பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி புதுடெல்லி. இங்கே ஆப்ஷன் டி புதுடெல்லி. சரிங்களா, ஸோ அடுத்து இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் 4, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. இந்தியா முழுமைக்கும் எத்தனை மாநிலங்களில் சர்வதேச விமான நிலையங்கள் எண்ணிக்கை எத்தனை அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் பி 19. ஆப்ஷன் பி 19. சரிங்களா,
ஸோ கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரையில் அமையாத துறைமுகம். பாருங்க, இந்தியா எப்படி இருக்கா? சரிங்களா? இது மேற்கு கடற்கரை, இது கிழக்கு கடற்கரை. சரிங்களா? மங்களூர் இங்கே இருக்கும், மங்களூர் தாண்டி கோவா. சரிங்களா? ஸோ கோவா, நவசேவை எல்லாம் ஒரு பக்கம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருக்கு. அது என்னது? நம்மளுது தூத்துக்குடி. தூத்துக்குடி எங்கே இருக்குது? கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுங்க, இப்படி வச்சு ஞாபகம் வச்சுங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது. அடுத்து, மேற்கு மத்திய ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வே எங்கே அமைந்துள்ளது? மேற்கு மத்திய ரயில்வே எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஜபல்பூர். ஆப்ஷன் ஏ ஜபல்பூர். இந்த ரயில்வே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஜோனும் இதில் வரும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். 2 தடவை அந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 நடந்த ஒரு தேர்வில் இந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க, 2 கேள்வி எடுத்திருக்காங்க. 20வது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை சின்னது எதுன்னு பார்த்துட்டோம். சின்னது எது? 47A. அப்போ பெருசு எது? நேஷனல் ஹைவே 7, நம்பர் 7. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா வரும். மிகப்பெரிய நெடுஞ்சாலை. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டரு? 2369 கிலோமீட்டர். வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. சரிங்களா? அடுத்த கேள்வி, கிராண்ட் ட்ரங்க் சாலை அமைத்தவர். கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் ஷெர்ஷா சூரி. பாபருக்கும் ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பருக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார். ஸோ இவரோட ரோடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை போட்டது யார்? ஷெர்ஷா சூரி. சரிங்களா? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு நாடு பிரச்சனையில் மாட்டோம். வணிக சமநிலை. என்னது? வணிக சமநிலை. சரிங்களா? 2015ஆம் ஆண்டின் படி எத்தனை சதவீத மக்கள் இந்தியாவில் இணைய வசதியை பெற்றவர்களாக இருக்கின்றனர்? 2015. இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி இருக்கும். எத்தனை பேர்? 26% இன்டர்நெட் ஃபோன்லேயோ சிஸ்டத்துலேயோ அதுலேயோ வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து 24. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது? மும்பை இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை. அதற்கப்புறம் அது பேர் மாதிரி கடைசியாக ஆகாசவாணின்னு பேர் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அது 1923ஆம் ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது. அடுத்து, எதனை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது? ஆப்ஷன் சி அஞ்சல் குறியீட்டு எண். சரிங்களா? அஞ்சல் குறியீட்டு எண். இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னது? பின்கோடு. பின்கோடுனா என்னது? அஞ்சல் குறியீட்டு எண். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கோடு. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கோடு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தனி மனித தகவல் தொடர்பு அல்லாதது எது? தனி மனித தகவல் தொடர்பு அல்லாதது. ஆப்ஷன் டி வானொலி. ஆப்ஷன் டி வானொலி. இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், தந்தியாக இருக்கட்டும், ஒருத்தர் டு இன்னொருத்தர் 1 to 1. வானொலியில் நீங்கள் 1 to 1 பேச முடியாது, உலகமே கேட்கும். அதுதான் வானொலி. சரிங்களா? அடுத்து 27வது கேள்வி, பாதுகாப்பு துறையின் கீழ் எத்தனை சிவில் விமான நிலையங்கள் உள்ளன? பாதுகாப்பு துறையின் கீழ் எத்தனை சிவில் விமான நிலையங்கள் உள்ளன? சிவில் விமான நிலையங்கள்னா என்னது? குடிமகன்கள்.
ஒரு நாட்டில் பப்ளிக் யூஸ் பண்ணுற, பப்ளிக்லாம் இருக்காங்க இல்லையா, பப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஏர்போர்ட்ஸு, அதை பாதுகாப்பு துறையின் கீழே வச்சுருப்பாங்க. எத்தனை விமான நிலையங்கள்? 25. ஸோ சர்வதேச விமான நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ சர்வதேச விமான நிலையங்கள் இல்லாத உள்நாட்டு விமான நிலையங்களும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையின் கீழே இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, வடமேற்கு ரயில்வே, வடமேற்கு ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். ஜெய்ப்பூர். ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர். சரிங்களா? அடுத்து வடகிழக்கு எல்லை, வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? மணிப்பூர், கவுஹாத்தி, ஹசிப்பூர் எல்லாம் வடகிழக்கு மாகாணங்கள் தான். ஸோ ஷில்லாங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எல்லை ரயில்வே அமைந்துள்ளது. சாரி இது ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? எங்க இருக்கு? கவுஹாத்தி. எங்க இருக்கு? கவுஹாத்தி. கவுஹாத்தி எங்க இருக்கு? கவுஹாத்தி எதோட கேபிட்டல் சொல்லுங்க பார்க்கலாம். அசாம் மாநிலம் இருக்கு இல்லையா, அசாமோட கேபிட்டல் அது கவுஹாத்தி. வடகிழக்குனாவே அசாம், மணிப்பூர், சிக்கிம், மேகாலயா இதெல்லாம் வரும். சரிங்களா? ஷில்லாங் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவோட கேபிட்டல், மேகாலயாவோட கேபிட்டல். நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து, பொதுவாக வணிகம் எத்தனை வகைப்படும்? பொதுவாக வணிகம் எத்தனை வகைப்படும்? ஈஸி, 2 வகை. ஆப்ஷன் ஏ போட்டு போயிட்டே இருக்கணும். உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம். உள்ளுக்குள்ளேயே பண்ணுறது, வெளிநாடுகளோட பண்ணுறது. சரிங்களா? ஸோ அடுத்து, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுள் சமிக்கை அனுப்ப பயன்படும் செயற்கைக்கோள் எது? வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகளை அனுப்ப பயன்படும் செயற்கைக்கோள் எது? இன்சர்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட மிகப்பெரிய ஒரு வேலை என்ன? கிளைமேட்டு, மழை வருதா இல்லையான்னு சொல்கிறதும் இதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, எதிரிகள் எங்கே பதுங்கியிருக்காங்க, எங்கே வந்து சிக்னல் வருது. ஸோ இராணுவ பயன்பாடு, வானிலை ரெண்டுக்குமே பயன்படுறதும் எதுதான்? இன்சாட் தான். சரிங்களா? இதை கூட கேள்வி வைப்பாங்க. ஸோ அடுத்து, இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1857. எத்தனை? 1857. சரிங்களா? ஸோ அடுத்து, கிழக்கு கடற்கரை ரயில்வே, கிழக்கு கடற்கரை ரயில்வே. கொல்கத்தா போட்டாச்சு, ஜபல்பூர் போட்டாச்சு, 2 தான் இருக்கு. 2ல் ஏதாவது ஒன்று. நானே உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன். புவனேஸ்வர். ஆப்ஷன் சி புவனேஸ்வர். சரிங்களா? ஸோ அடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை எத்தனை கோடி? 121 கோடி. அப்போ எத்தனை மில்லியன்? 1210.19 மில்லியன். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ அடுத்து, உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? நிலப்பரப்பு 2.4. ஆனால் மக்கள் தொகை எவ்வளவு? 17.5. ஸோ அப்போ எத்தனை பேர்? 5ல் 1 இந்தியராக இருப்பார். ஸோ அடுத்து, இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம்? இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் இங்கே பாருங்க. மகாராஷ்டிராவில் மக்கள் தொகை அதிகம், உத்தரப்பிரதேசில் மக்கள் தொகை அதிகம், ஆந்திர பிரதேசில் கூட அதிகம், ஆனால் பீகார்லேயும் அதிகம். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது பீகாரில் தான் மக்கள் மிக அதிக அடர்த்தி, மிக அதிக மக்கள் அடர்த்தி, 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அடர்த்தி. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் தான்.
எதுல ரொம்ப அதிகம்? புதுடெல்லி, டெல்லியில தான். அப்போ அங்கே 1 சதுர கிலோமீட்டருக்கு 1000 பேத்துக்கு மேலே இருந்தாலே மக்கள் அடர்த்தி. அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க? 11,320 பேர். 11,320 பேர். சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ரொம்ப கம்மி, 46 பேர். ஒருவேளை மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட இது எதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவை நம்ம கண்டிப்பாக போடலாம், 46 பேர். ஆனால் இங்கே 1320 பேர். சரிங்களா? பாண்டிச்சேரியிலையும் இருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9252 பேர் இருக்காங்க. ஜம்மு பார்த்திங்கன்னா கம்மி, எத்தனை? 124. சரிங்களா? ஸோ மிக அதிகம் புதுடெல்லி, மிக குறைந்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே ஈஸியான கேள்விங்க, டப்புன்னு சொல்லுங்க. கொங்கன் ரயில்வே எங்க அமைந்துள்ளது? நவி மும்பை. சரிங்களா? அடுத்த கேள்வி, அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் எது? அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல், அதாவது மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஏறும், ஆனால் வளர்ச்சி வந்து மக்கள் தொகையோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஆண்டுலேருந்து தென்பட ஆரம்பிச்சு? 1981 to 2011. 2011க்கு அப்புறம் மக்கள் தொகை வளரும், ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப குறையும். இப்போலாம் வர வர குழந்தை பெற்றுக்கிறது கூட தயாராக இல்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்ணை மூடிட்டு போட்டுருணும். எத்தனை? ஆப்ஷன் ஏ 940. சரிங்களா? ஸோ அடுத்து, குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது? குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம். பாலின விகிதம் டையூடாமன். சரிங்களா? ஸோ அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 618 பெண்கள். 1000 ஆண்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 618 பெண்கள். குறைந்த பாலின விகிதம், கல்யாணம் ஆவதே கஷ்டம். சரிங்களா? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம். யோசிக்கவே யோசிக்காதீங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் சி. இது ஆண்கள், இது பெண்கள், இது டோட்டல். ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுங்க. ஸோ மொத்த தொழிலாளர்களில் முதன்மை தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் காணப்படுகின்றனர்? மொத்த தொழிலாளர்களில் முதன்மை தொழிலாளர்கள், முழு நேரமாக வேலை செய்கிறவங்க எத்தனை பேர்? 75.23%. கிட்டத்தட்ட 10ல் 7-8 பேர் வந்து பார்த்திங்கன்னா முழு நேரமாக வேலை செய்கிறவங்க. இந்தியாவில் இருப்பவர்கள் உழைப்பாளிகள். இந்தியாவில் இருக்கிறவங்க சோம்பேறின்னு யாராவது சொன்னால் காது மேலே ஒரு அப்பப்புங்க. பயங்கரமாக வேலை செய்கிறவங்க நம்ம ஆட்கள், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அதற்கான ஊதியம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து, மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம். மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் கோவா. கோவா தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. பீச்சை சுற்றி ஃபுல்லாக ரெசார்ட்டாக இருக்கும். நம் நாட்டில் உள்ள மில்லியன் நகரங்களின் எண்ணிக்கை. மில்லியன்னா ஒரு நகரத்தில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள். ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ்னால் எவ்வளோ? 10 லட்சம் ஃபாலோவர்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு நகரத்தில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நகரங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 53 நகரங்கள். 53 மில்லியன் நகரங்களாக இருக்குது. சரிங்களா? அடுத்து, பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது? என்ன மாநிலம்? நம்ம மாநிலம் தான், தமிழ்நாடு. ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து, விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ், சரிங்களா, எந்த ஆண்டு எது ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த இந்தியன் ஏர்லைன்ஸையும், சரிங்களா,
ஏர் இந்தியாவையும் ஒன்றா இணைச்சிருப்பாங்க. எப்போ? இப்போ ரெண்டுமே இல்லை, டாடா கிட்ட போயிடுச்சு. அது ஆப்ஷன் ஏ 2007. சரிங்களா? ஸோ அடுத்து இதை பொறுத்துங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையம், சென்னை சர்வதேச விமான நிலையம், இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம், சத்ரபதி சர்வதேச விமான நிலையம். இது ஆப்ஷன் ஏ 1, 2, 3. சரிங்களா? கொல்கத்தாவும் சென்னையும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். டெல்லி பெருசு, மும்பையும் பெருசு. சரிங்களா? அடுத்த கேள்வி 49. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையது. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை சென்னை, மசாகான் கப்பல் தட்டும் தொழிற்சாலை மும்பை, கொச்சின் கப்பல் தட்டும் தொழில் கொச்சின். ஸோ உங்களுக்கு தெரியும் இது கரெக்டு. இப்போ 3ல் இதுதான் தவறு. கார்டன் ரிச் இது எங்க வரும்? கொல்கத்தா. எங்க? கொல்கத்தா. சரிங்களா? ஸோ 50வது கேள்வி. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? கப்பல் கட்டும் தொழிலில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 16வது இடம். 16வது இடம். சரிங்களா? அடுத்த கேள்வி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு சரக்கு கையாளதில் நீர்வழி போக்குவரத்தின் பங்களிப்பு. நல்லா பாருங்க, உள்நாட்டுக்குள்ள சரக்கு எடுத்துட்டு போறதுல நீர் வழியா போறதோட பங்களிப்பு எத்தனை %? 0.1, 0.1. சரிங்களா? ஏன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தே நம்மளது கம்மி தான். ஸோ அதுலேயும் சரக்கு கொண்டு போகிறது இன்னும் கம்மி தான், 0.1% தான். பெரும்பாலும் ரோடு, ட்ரெயின் தான். உள்நாட்டு போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? உள்நாட்டு போக்குவரத்து நீர் போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1986. ஆப்ஷன் ஏ 1986. அடுத்து இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? ஹால்தியா அலகாபாத், துபிரி காடியா, கொல்லம் கோட்டபுரம், ஹால்தியா காடியா. எது? ஆப்ஷன் சி கொல்லம் கோட்டபுரம். கேரளாவில் இருக்கதா இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. சரிங்களா? அடுத்து 54. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? ஹால்தியா அலகாபாத், துபிரி காடியா, கொல்லம் கோட்டபுரம், ஹால்தியா காடியா. அங்கே பாருங்க, கேள்வி நல்லா பார்த்தீங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண். ஸோ எண் 1னா என்ன வரணும்? ஹால்தியா அலகாபாத். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கிழக்கு கடற்கரையில் அமையாத துறைமுகம். கிழக்கு கடற்கரையில் அமையாத துறைமுகம். கிழக்கு கடற்கரைனா இது, மேற்கு கடற்கரைனா இது. கொல்கத்தா எங்கே இருக்கும்? கொல்கத்தா கிழக்கு கடற்கரையில் இருக்கும். பாரதீப்பு, ஹால்தியா. அப்போ என்ன இருக்காது? கண்டாலா. கண்டாலா எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கு இல்லையா? சாரி, இந்த பக்கம் இந்த குஜராத் இருக்கு இல்லையா? குஜராத் பக்கம் தான் கண்டாலா இருக்கும். சரிங்களா? அது மேற்கு துறைமுகம். சரிங்களா? ஸோ அடுத்து வணிக வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. சரிங்களா? வணிக வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. இது உடனடி தகவல் தொடர்பை வழங்குவதால் மக்களால் முன்னுரிமை அளிக்கப்படும் துறையாக இருக்கிறது. எது? இது இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னது? கைபேசி, செல்போன்ஸ், ஸ்மார்ட் பேசி. சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு. தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூர்தர்ஷன், தொலைவலை, ஆகாசவாணி, நெபுலா நெட். ஸோ கவர்மெண்டோடது என்னது? தூர்தர்ஷன். அது தூர்தர்ஷன். நிறையா பேர் வீட்டில் வந்திருக்காது, நிறையா பேர் இந்த டிவியே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பதுங்கிற மாதிரி வரும். கண்ணாடி போட்டு மீசை மொத்தமாக வச்சுட்டு புருவம் மொத்தமாக வச்சுட்டு ஒருத்தர் செய்தி வாசிப்பார். ஸோ அடுத்து 58. முதல் இந்திய விமான போக்குவரத்து எதற்கு பயன்படுத்தப்பட்டது? படை வீரர்கள் பயணம் செய்ய, கடிதங்கள் கொண்டு செல்ல, மருந்து பொருட்கள் எடுத்து செல்ல, வெடிமருந்துகள் எடுத்து செல்ல. கடிதங்கள் கொண்டு செல்ல.
சரிங்களா? 1918. சரிங்களா? இப்போ ஹென்றி பிக்யூர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பார், கடிதங்களை எடுத்துகிட்டு போயிருப்பார். சரிங்களா? அலகாபாத்லேருந்து நைனிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமான போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இறப்பு விகிதம் என்பது ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் குறிப்பது. எது சரி? ரெண்டும் சரிதான். இதை தனித்தனியாக கூட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ தொடங்கியிருப்பாங்க? சரிங்களா? இப்போ ஆனால் முழுமையாக நடந்தது 1881. சரியா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, வணிகம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் காரணியாகும். வணிகம் என்பது பொருட்கள் சேவைகளை வாங்குவதும் விற்பதும் அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ளும் செயலாகும். பழங்காலத்தில் வணிக முறையானது பண்டமாற்று முறை என்று அழைக்கப்பட்டது. பின்னர் பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தங்கம் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தவறான கூற்று எது? இதுதான். தங்கம் விலை மதிப்பு அதிகம். ஸோ அதை கொடுத்துட்டு பொருள்கள்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. செம்பு காயின், வெள்ளி காயின், அதுலேருந்து காகித பணமாக மாறிச்சு. சரியா? ஸோ அடுத்து, புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளனர் என்பதை குறிப்பது. மக்கள் தொகை பரவல், மக்கள் தொகை விகிதம், மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை அடர்த்தி. ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை பரவல். ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை பரவல். சரிங்களா? ஸோ அடுத்து, இரண்டாம் கட்டமான 1921-51 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை மில்லியன்கள் அதிகரித்தது? இதுக்கும் இடைப்பட்ட கேப்ல 110 மில்லியன். சரிங்களா? ஸோ அடுத்து, மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது. மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது. பிறப்பு விகிதம் சரிவு, இறப்பு விகிதத்தின் சரிவு, கல்வி, மருத்துவம். இது ரெண்டும் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவு. மக்கள் இறக்கிறது, நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. அதனால துரித வளர்ச்சி. மக்கள் தொகை பிறப்பு விகிதம் கிராஜுவலாக இருந்தாலும் இறக்கல இல்லையா, அதனால. சரிங்களா? இடப்பெயர்வு எத்தனை வகைப்படும்? ரொம்ப ஈஸியான கேள்வி. இடப்பெயர்வு எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 6. 2 வகைப்படும். ஒன்று என்ன, உள்நாட்டுக்குள்ளேயே ஷிஃப்ட் ஆகிறது. ஒரு மாநிலத்தை விட்டு ஒரு மாநிலமோ, ஒரு நகரத்தை விட்டு ஒரு நகரமோ. சரிங்களா? இல்லைனா ஒரு எல்லை விட்டு இன்னொரு வடக்குலேருந்து தெற்குக்கு போவான், இல்லைனா தென்னாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போவான். இல்லைனா என்னது, உள்நாட்டுக்குள்ளேயே இதெல்லாம். இன்னொன்று வெளிநாடு, ஸ்டேட் ஆஃப் ஃபாரின். ஸோ அடுத்து, மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது ஆல்ரெடி வந்த கேள்வி. யோசிக்காதீங்க. பாலின விகிதம் பார்த்தோம் இல்லையா, பீகாரில் வந்து டையூடாமனில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 618 பெண்கள் தான் இருந்தாங்க. ஆண்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. பெண்களோட விகிதம் தான் இந்த இடத்துல முன்ன பின்ன மாறுபடும். சரிங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறியும் அளவுகோல். எழுத்தறிவு, வேலைவாய்ப்பு, வருவாய், பாலின விகிதம். இல்லை சார், பணத்தை வச்சு தான் மனுஷனை மதிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? எழுத்தறிவு விகிதம். படித்தவனுக்கு எங்கேயுமே மரியாதை உண்டு. ஒரு தரத்தை அறியுன்னா சார் படித்தவனை வந்துட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, காரணம் என்ன? படித்த மக்கள் தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ அடுத்து 68வது கேள்வி, ஒரு ஆண்டில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்கள். 6 மாதம், அப்படி இல்லைன்னா எத்தனை நாள்? 183 நாட்கள். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், பகுதி நேர தொழிலாளர்கள். 6 மாதத்துக்கு மேலே அப்படின்னா அவங்க யார்? முதன்மை தொழிலாளர்கள், முழு நாள் வேலை செய்கிறவங்க. ஸோ அடுத்து,
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்போர் விகிதம் 39.79%. 39.79%. சரிங்களா? ஸோ அடுத்து குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. அதிக நகரமயமாக்கப்பட்ட பகுதி கோவா. குறைந்த நகரமாக்கப்பட்ட பகுதி ஹிமாச்சல். இப்போ தான் ஆர்டிகல் 370 ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஜனங்க இடம் வாங்கி போட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? 71 இந்தியாவில் நகரமயமாக்கலின் நிலை 1901ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டிற்குள் எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? ஒரு 50 பேர் ஒரு ஊரை விட்டு போகிறாங்க, நகரமயமாவது இல்லை அந்த சிட்டி அப்படியே வந்து நகர்ப்புறத்தோட எல்லை வந்து பெருகிட்டே போகுதுன்னா அது எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 3 மடங்கு. எப்போ இருந்து? இந்த 100 வருஷத்தில். சரிங்களா? அடுத்து மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை அப்படின்னு சொன்னவர் யார்? மனிதவள மேம்பாட்டை பற்றி சொன்னது யார்? மெஹபூப் உல் ஹக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா HDI அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததில் இவரு ஒருத்தர். இங்கே 2 பேர் தான் பெரும்பாலும் இந்த மனிதவள மேம்பாடு, வாழ்க்கை தரத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1995, 97, 1950, 1970. 1950லாம் தேசிய சாலையே கிடையாது. எங்கே தேசிய நெடுஞ்சாலை? இது தப்பு, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ 1995. சரிங்களா? ஸோ அடுத்து எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1960. ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைந்துள்ளது? ஒரு TNPSC தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். லே சண்டிகர். இங்கே பாருங்க, உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை. சரியா? ஸோ அடுத்தது வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம், தங்க நாற்கர திட்டம். சரிங்களா? அதோட அது என்ன வருஷம்? 1999. சரிங்களா? அடுத்த கேள்வி, வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள், அந்த தங்க நாற்கரை சாலைகள் இருக்கு இல்லையா, அது எங்கு சந்திக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்கு சந்திக்கிறது? குவாலியர், புதுடெல்லி, போபால், ஜான்சி. ஆப்ஷன் டி ஜான்சி. சரிங்களா? கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கேள்வி 100 கேள்விக்கு மேலே இருக்கு. சரியா? சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம். சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கு, ஆந்திராவிலே இருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்கு, கேரளாவில் இருக்கு. 4ல் எதில் மிக அதிகம்? ஆப்ஷன் சி கேரளா. ஆப்ஷன் சி கேரளா. சரிங்களா? ஸோ நாட்டினுடைய உள் போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக அமைந்துள்ளது. நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயிர் நாடியாக அமைந்துள்ளது. உள்நாட்டு போக்குவரத்தின் முக்கிய உயிர் நாடி அப்படின்னு சொல்லி பாருங்க. உள்நாட்டு போக்குவரத்துக்குள்ள முக்கிய பேருந்து போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, சாலை எல்லாமே உள்நாட்டு போக்குவரத்து. அதில் மிக உயிர் நாடினா ரயில் போக்குவரத்துனா அதிகப்படியான மக்கள் உள்நாட்டுக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் தான். சரியா? ஸோ இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனாவது பெரியது? இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனாவது பெரியது? எத்தனாவது? 2வது.
உலகத்திலேயே 2வது பெரிய ரயில் போக்குவரத்து அமைப்பு நம்மளது தான், இந்தியன் ரயில்வே தான். சரிங்களா? அடுத்து, ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஸோ இது இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, வடமேற்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே, தென் மத்திய ரயில்வே, மேற்கு ரயில்வே, அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஜோன் இருக்குது? 17 ஜோன் இருக்குது. அந்த 17 ஜோனையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? வேற வழியே இல்லை. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது? இது ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 2019 நினைக்கிறேன். 2019லையோ 18லையோ இந்த கேள்வி வந்துச்சு. பாக்ஸ் ஐட்டம் மேகாலயா. மேகாலயாவில் ரயில் போக்குவரத்து இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள் எதன் மூலமாக நடைபெறுகிறது? வெளிநாட்டு வர்த்தகத்தில் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள் எது? ஒன்று தான், கப்பல், கடல்வழி போக்குவரத்து. காரில் ஃப்ளைட்லலாம் கொண்டு வர ரோட்டில் கொண்டு வர முடியாது. ஃப்ளைட்டில் கொண்டு வர மாதிரி இருந்தால் ரொம்ப செலவாகும். காரெல்லாம் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தால் நான் 20 லட்ச ரூபா காரு 60 லட்ச ரூபா பானுங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது எது? கடல்வழி போக்குவரத்து. கீழ்கண்ட எந்த நகரத்தில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படவில்லை? ஹைதராபாத், குர்கியான், ஜெய்ப்பூர், கொச்சி. ஹைதராபாத்தில் மெட்ரோ இந்த புக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இப்போ கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஆனால் புக்கு பிரகாரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். சரிங்களா? இந்தியாவில் மெட்ரோ ரயில்வே சேவை முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? புதுடெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், மும்பை. மெட்ரோ ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு வந்தாங்க? ஆப்ஷன் பி கொல்கத்தா. பெங்களூர் ஏன் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வைஃபை எங்க? பெங்களூரில், மெட்ரோவில். சரிங்களா? ஸோ அடுத்து, ரயில்வே துறையின் முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக இருந்த கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே, ஏன்னா மலையை குடஞ்சி வச்சுருப்பாங்க. நிறைய இந்த ஜியோகிராஃபிக்கலாக இந்த ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அதை? ஆப்ஷன் ஏ 1998. சரிங்களா? ஸோ அடுத்து, குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது? குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு. இங்கே பாருங்க, பயணிகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்போனா எந்த வழி? சாலை வழி தான். சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவில் முதல் ரயில்வே போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பழைய அடித்து துவைச்ச கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1853. சரி, எந்த 2 நகரங்களுக்கிடையே முதல்ல ரயில்வே சேவை தொடங்கப்பட்டது? எந்த 2 நகரங்களுக்கிடையே முதல்ல ரயில்வே சேவை தொடங்கப்பட்டது? கமெண்ட் பண்ணுங்க. மும்பை தானே, 34 கிலோமீட்டருக்குள்ள. சரிங்களா? மும்பை தானே. நிறைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஜோன்ஸ் நாம் பார்த்தோம். மெயின் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மெயின் ஹெட் ஆஃபீஸ், மேக்ஸிமம் மெயின் ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? புதுடெல்லி. அதுதான் நம்ம தலைநகரம், அங்கே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து, மிக நீண்ட ரயில் பாதை உடைய ரயில்வே. மிக நீண்ட ரயில் பாதை உடைய ரயில்வே வட இந்திய ரயில்வே. சரிங்களா? அதற்கு அடுத்தது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய ரயில்வே. நீளமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வரும், இது செகண்டில் வரும், அதுக்கப்புறம் தான் தேர்டு. சரிங்களா? அடுத்து 91. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் புறநகர் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எங்கே தொடங்குச்சுன்னு சொல்லிட்டாங்க, வருஷம் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1925. சரிங்களா? ஸோ அடுத்து, கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை
ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு எடுத்து செல்ல மிகவும் ஏற்றது. இந்த பாருங்க, கனமான அதிக அளவிலான சரக்குனா என்ன வரும்? சாலையில் ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு சாலை போக்குவரத்து கொண்டு போக முடியாது, குழாய் போக்குவரத்து கொண்டு போக முடியாது. அப்போ என்னவா இருக்கும்? கப்பல் தான், நீர்வழி போக்குவரத்து. சரிங்களா? பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது, இப்போதான் நம்ம பார்த்தோம் இதை பற்றி, இப்போதான் இதை பற்றி பார்த்தோம். கொங்கன் ரயில்வே. என்னது? கொங்கன் ரயில்வே 1998 ஸ்டார்ட் பண்ண கொங்கல் ரயில்வே தான் பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுது. சரிங்களா? நீர்வழி போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? நீர்வழி போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 2. ஆப்ஷன் டி 2. என்னது? உள்நாடு வெளிநாடு, அவ்வளோதான். உள்நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிறது, அதுக்கப்புறம் வெளிநாடு. சரிங்களா? அடுத்து 95. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? இது ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஹால்தியா, அலகாபாத். சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியான கார்டிமான் எக்ஸ்பிரஸ் எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? கார்டிமான் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? அது புதுடெல்லி, ஆக்ரா. புதுடெல்லி, ஆக்ரா. இதோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டரை 1.5 மணி நேரத்தில் போயிடுவானுங்க. சரிங்களா? 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த கார்டிமான் எக்ஸ்பிரஸ். இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் வேறு வந்திருக்கு. சரிங்களா? அது எப்படி போகுதுன்னு தெரில. கீழ்கண்டவற்றுள் குறைந்த மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலங்கள். கீழ்கண்டவற்றுள் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள். உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். இதில் எது? மூணுமே குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள். அடுத்து, பன்னாட்டு வணிகத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை. ரயில்வே இந்தியாவுக்குள்ள தான். அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ மற்றும் பி. அவசரகால வெள்ளங்கள், இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம், தொற்றுநோய்கள், போர் போன்ற நிகழ்வின் போது முக்கிய பங்காற்றுவது. கடல் வழி, சாலை வழி, குழாய், வான்வழி. இது இந்த புக்கிலேயே இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். அவசரகால நேரங்களில் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் வேணும்? ஏர் சப்போர்ட் வேணும். வான்வழி போக்குவரத்து. சரிங்களா? வான்வழி போக்குவரத்து. மிகவும் சிக்கனமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து. மிகவும் சிக்கனமான சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ற போக்குவரத்து என்னது? சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்துனாவே என்னது? கடல் வழி போக்குவரத்து. புகை பெரிய அளவில் வெளியே வராது. சரிங்களா? ஆனால் எண்ணெய் கமுந்து போச்சுன்னா தான் கடல் வீணாக போயிடும். சரிங்களா? அடுத்து, மனிதவள மேம்பாட்டு குறியீடு எண். மனிதவள மேம்பாட்டு என்பது எத்தனை அடிப்படை பரிமாணங்களை கொண்ட கூட்டு குறியீடு? மூன்று. கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். சரிங்களா? அடுத்து 101வது கேள்வி. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பனிகால் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள குவாஷிகன் இடையான ரயில் இருப்பு பாதை 2020ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த ரயில் பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியாக 11.2 கிலோமீட்டர் நீண்ட சுரங்க பாதையை கடந்து செல்கிறது. எது கரெக்ட்? ஆப்ஷன் 1, 2, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 இவற்றில் எதுவும் இல்லை. கேள்வி பார்க்கணும். ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் சி. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்க? இதுலேயும் ட்விஸ்ட் இருக்கு. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 102. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 0.650 குறைந்த மனிதவள மேம்பாடு, 5 to 699 மிதமான மனிதவள மேம்பாடு, 7 to 799 அதிக மனிதவள மேம்பாடு, 8 மிக அதிக வள மேம்பாடு. எது தவறு?
இதுதான் தவறு. ஏன் இந்த இடத்துல 0.0550 வரணும். சரிங்களா? இதுதான் தவறானது. அடுத்து, உலகின் பிரதான போக்குவரத்து வகைகள் எத்தனை? ரொம்ப ஈஸியான கேள்வி. 103வது கேள்வியாக வச்சுருக்கோம் பாருங்க. உலகின் பிரதான போக்குவரத்து வகைகள் எத்தனை? கடல் வழி, நீர்வழி, கடல் வழி, தரை, கடல், வானம். ஸோ அப்போ இருந்தன 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். தகவல் தொடர்புகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? தகவல் தொடர்புகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகை. 1 2 பேர் பேசிக்கிறது, 1 ஊருக்கே சொல்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின், கிட்டத்தட்ட 1 hour ஆகிப்போச்சு. சரிங்களா? 105வது கொஸ்டின். சரியான கூற்று. ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நகர்ப்புறங்களில் இல்லாமல் கிராமப்புறங்களிலும் எஸ்டிடி வந்து இருக்குது. வெளிநாடுகளோட தொடர்பு கொள்ளது ஐஎஸ்டி யூஸ் பண்ணுறாங்க. எஸ்டிடி ஐஎஸ்டிலாம் இப்போ நிறையா பேருக்கு தெரியாதுங்க. அதனால தான் நம்ம வச்சுருக்கோம். எல்லாம் ஃபோன் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு 5-6 டெலிஃபோன் பூத் இருக்கும். எஸ்டிடி ஐஎஸ்டி ஊரில் இருக்கிறவங்களோட பேசிக்கிறது எஸ்டிடி, மற்ற மாநிலத்தவங்களோட பேசிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட பேசிக்கிறது ஐஎஸ்டி. ஐஎஸ்டிலாம் ஒரு நிமிஷத்துக்கே 10 ரூபா 5 ரூபா வரும். சரிங்களா? சரியான கூற்று என்ன? இவை அனைத்தும். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே போயிருக்கு. ரொம்ப முக்கியமான படம். இழுத்து முடிச்சா இதில் இன்னுமே ஒரு 50 கேள்விகள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லைவில் நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நல்லா ஒரு தடவை படிச்சுட்டு ஆஃப்லைன்லேயும் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.